கோயிலுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், சாமியெல்லாம் ஆடலாம், பாஸ்டாக கூட இருக்கலாம், ஊழியம் கூட பண்ணலாம். ஆனால் இந்த பிரச்சனையில் இந்த குடியில் ஏன் இருக்கிறான்னு சொன்னால் இந்த அபிஷேகம் இல்லைங்க. இந்த பிரச்சனை ஆரம்ப காலத்தில் எனக்கு உண்டு. அப்போ தான் யோசிப்பேன், எப்படி நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எப்படி என்ன செய்யறது, இப்படியெல்லாம் பாஸ்டாக வாழ முடியுமா, இல்லை கிறிஸ்தவனாக வாழ முடியுமா? வாழ முடியும். அப்போ நான் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சி அடிச்சுட்டு சும்மா பஸ்ஸில் திருநெல்வேலி ஜங்ஷனில் என்ன செஞ்சுருந்தேன், ஏகப்பட்ட சேட்டைகளை பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒரு வாழ்ந்த வாழ்க்கையில் அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பனே இந்த மாதிரி தன்மையெல்லாம் என்கிட்ட இருக்க, நான் ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்ய முடியாது. அதனால் கோயிலுக்கு போனால் கோயிலுக்குலாம் போக மாட்டேன், கோயிலுக்கு வெளியில் தான் இருப்பேன். ஏன்னா நான் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. கோயிலுக்குள்ள எல்லாரும் சும்மா அப்படி போகிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. கோயிலுக்கு போகிறதும் ஒரு கோஷ்டியாக போகிறது, இப்படி தான். கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு வரா, என்னை விட்டுருப்பா அப்படின்னு போது தான் சொன்னார், நீ இந்த உண்மையை ஒத்துக்கொண்டபடினா பாவியாகிய உன்னை நான் கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி என்னுடைய சிங்காசனத்தில் வைக்க வேண்டியது. ஏன்னா இது எல்லாரும் மனசுக்குள்ள போட்டுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா உலகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்றதுன்னு வாசிக்க பார்ப்போம். இப்போ தான் இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு வரேன், கிறிஸ்துவ செய்திக்கே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆராதனையில் போவோம். லூக்கா எழுதின நற்செய்தி 2வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க பார்ப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதும். நான் இப்போ மத்தேயு வாங்க, மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 26 வசனம் வாசிக்க பார்ப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் ஒரு கையெழுத்துக்களை பார்ப்போம். இயேசு பிறந்தது எதுக்கு? நீ சும்மா கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுக்கு பிறந்தாரு இல்லை, நீ கேக் வெட்டி நீ காலையில் காட்டுக்கறியும் கோழிக்கறியும் அடிச்சு தின்றதுக்காக பிறந்தாரு. கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி இப்படி எனக்கையாவது கடனை வாங்கி சட்ட துணி எடுத்து சேலை உடுத்தி பட்டு சேலை உடுத்தி நீ இப்படி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறதுக்காக அந்த இயேசு பிறந்தாரு. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நம்ம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, இல்லை கேரல்ஸ் இவங்க இந்த உண்டியில் வச்சுக்கிட்டு கேரல்ஸ் போயிட்டு ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு அந்த வீட்டில் என்ன செய்ய காசு வாங்குறதுக்கா இயேசு பிறந்தாரு? சொல்லுங்க, எதுக்கு பிறந்தாரு? அதை மறுபடியும் வாசிமா பார்ப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இதான சத்தியம். இதை நீ உட்காரணும். ஆண்டவரே இயேசுவே, நீ இப்படி பிறந்திருக்கிற, ஆனால் நான் இப்படி வாழ்கிறேன். நான் அப்படி தான் உட்கார்ந்தேன். நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், கழுத்தில் செவமாலையை போட்டிருக்கிறேன், சிலுவையை போட்டிருக்கிறேன், செயினை போட்டிருக்கேன், வீட்டில் பைபிள் இருக்குது, திருவிழா நடக்குது, கிறிஸ்துமஸ் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் இதுக்கும் எனக்கும் என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்போ அந்த ஜெப கூட்டங்களுக்கு, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு, உபவாச கூட்டங்களுக்கு போகும். அப்போ பார்த்தேன் இதுக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ தான் உட்கார்ந்து தான் அவர் சொன்னார், உன் பாவத்தையும் உன்னுடைய சாபத்தையும். அப்போ தான் முதல் மனுஷன் செஞ்ச பாவம், முதல் மனுஷன் செஞ்ச சாபம், முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால வந்த ஆவி மரணம், ஆத்மா மரணம். எல்லாரும் எதில் இருக்கிறவங்க சொன்னால், அதனால தான் யாருக்குள்ளேயும் என்ன கிடையாது, ஆவி ஆத்மா இல்லை. ஆவியில் பேசக்கூடியது, ஆவியில் ஜெபிக்கக்கூடியது கிடையாது. ஆவியில் தான் இந்த பிசாசுகளை ஆவியில் என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை அங்கே தான் போதிக்கிறார். இன்னும் 1 பேதுரு 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லுவார், இயேசுடைய மாசற்ற விலையேறப்பெற்ற ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்குதுன்னு சொல்லுவார். அதே 1 பேதுரு 2:9 நினைக்கிறேன், நீங்கள் அரசகுல திருத்துவ கூட்டமாகவும் இறைவனுக்கு சொந்தமான மக்களாகவும் பிள்ளைகளாக நிச்சயப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்திலே தேவனால் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நம்ம யாராக இருக்கணும்,
தேவனுடைய இதில் வந்து நம்ம இந்த பூமியில் மண்ணுலையும் சரி, மண் படைப்பு மண்ணாக இருந்தாலும் சரி, வெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மரம் செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, ஆடு மாடாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு உனக்கு முன்பாக என்ன செய்யலாம், தலைவனில் இருக்கக்கூடிய அதிகாரி, நீ உலகத்தை ஆளக்கூடிய நீ யாருன்னு சொன்னால் அதிகாரமுடையவர்கள் நீங்களும் நான். இதைத்தான் இயேசு இந்த உலகத்தில் பண்ணுறாரு. பேயை ஓட்டுறாரு, நோயை குணமாக்குறாரு, கடல் காற்றை பார்த்து எரிச்சுறாரு, ஏய் சும்மாரு இறையாத அப்படிங்கிறாரு. பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்து அனைவரையும் சுகமாக்கி இந்த உலகத்தில் எல்லாரையும் நினைச்சார். மார்க் நற்செய்தியில் 5ஆம் அதிகாரத்தில் வரும், ஒரு லேகியன் பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருந்து அந்த ஆவி பேசும், ஆண்டவரே நசரனா இயேசுவே, நீர் எதுக்கு இங்கே வந்தீர், எங்களுக்கு எடுக்கவா வந்தீர், எங்களுக்கு உமக்கு என்ன, நீர் பரிசுத்தர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த பரிசுத்தம் உனக்குள் இருந்தால் உன்னை கண்டு இந்த இஸ்பிரித்து, உன்னை கண்டு இந்த விபச்சாராவி, உன்னை கண்டு இந்த காமவழி என்ன சொன்னான், அலறி அடித்து ஓடி விடுவான். கைதுக்கு செய்வோம். அப்போ அந்த கிறிஸ்துமஸ் எதுக்கு, இயேசுடைய பிறப்பே எதுக்குன்னு சொன்னால், பாவிகள், இந்த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாவிகளையும், பாவத்தில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கி ரட்சித்து மீண்டும் என்ன செய்ய வேண்டியது, நம்மளை புனிதனாக்கக்கூடிய பரிசுத்தனாக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இருக்கிறது. கைதிகளை பார்ப்போம். இதை இந்துக்கள் அவங்களுடைய சுலோகத்தில் சொல்றாரு பாருங்க, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாயே நமக. இந்த உலகத்தில் கன்னி வயிற்றுல தூய்மையாக பிறந்தது யாருங்க சொல்லுங்க? அப்படி இந்துக்கள் யாராவது பிறந்திருக்காங்களா? கிடையாது. அதான் இங்க சொல்றாரு, இந்த ஸ்லோகத்தை சொல்ல பாருங்க, ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தாயே நமக. கன்னியின் வயிற்றில் பரிசுத்தமாய் பிறந்த தேவனே உம்மை போற்றுகிறேன். இங்கே வேத மத்தேயு 1:21, 22, 23 என்ன சொல்றதுன்னா, தேவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அதற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மட்டும். நல்ல கைதிகள், அவர் கைதிட்டு நல்ல கரை. அடுத்தாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல சொல்றாரு பாருங்க, ஓம் ஸ்ரீ உமைத்தியாயே நமக்கு, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவரே உண்மை போற்றுகிறேன். இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியினால இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக அவதரிச்சது யாருன்னு சொன்னா, வேற நிறைய தேவ அவதாரங்கள் இருக்கிறாங்க, தெய்வீக அவதாரங்கள் இருக்கிறாங்க. அவர் முருகன் எடுத்துக்கோங்க, ஐயப்பன் எடுத்துக்கோங்க, ஸ்ரீராமர் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மனுஷனுடைய வித்தினால என்ன செஞ்சவங்கன்னா பிறந்தவங்க. ஆனா அவங்க தெய்வீக அவதாரங்களாக தன்னை தெய்வீக தன்மைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மாற்றி இந்த உலகத்துல வனத்திலிருந்து, வனாந்தரத்திலிருந்து, தவத்திலிருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த இறை ஆற்றலை சக்தியை அவங்க தன்னுடைய உடல்ல பெற்று அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அரக்க சக்திகளை அழித்து இந்த காம வழியை அழிச்சு, ஸ்ரீராமர் தான் நினைச்சாருன்னு சொன்னா, இந்த காம ஒளியை எரிக்கிறாருன்னா அழிச்சு எரிச்சு ஒழிக்கிறாரு. லட்சுமணன் தான் அவன் மூக்கை விட்டுறான். அவன் சொல்றா, உன்னை அடையாம, உன்னை சாப்பிடாம, உன்னோடு நான் வாழாம எரிச்சிய மாட்டேன், உன் மேல நான் அவ்வளோ எரிச்சிருக்கிறேன், மோகம் கொண்டு இருக்கிறேன், உன்னை அடையாம விட மாட்டேன், இல்லைன்னா உன்னை கொல்லுவேன், சாப்பிடுவேன். அப்படி நிற்கும் போது அவன் எரிச்சுவானா, யார் யார்கிட்ட வந்து எரிச்சுறது, சாப்பிட்றது யார் யாரை மேற்கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை விட்டுவான். அப்போ தான் அவன் எரிச்சுவானா வெட்டுப்பட்டு போய் தன்னுடைய அண்ணன் சரி ராவணன்ட்ட போய் என்ன அரக்கன்ட்ட போய் சொல்லுவா, என் மூக்கு அந்த மாதிரி அறுத்துட்டான், அதுக்கு காரணம் சீதைன்னு ஒருத்தர் இருக்கிறா, அவள் தான் இது காரணம், அவளை நீ கடத்திட்டு வந்துட்டா, அவளை நீ ராணி அறிக்கனா, இந்த 2 பேரையும் நான் என்ன செஞ்சிடுவேன், எனக்கு அரசனாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அந்த அரக்க சக்தி குலத்தையே என்ன செய்வானா, லங்கேஸ்வரனுடைய அந்த ஆட்சியை ஒன்றுமில்லாமல் அழித்த இந்த உலகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அவதார புருஷன் யாருன்னு சொன்னா ஸ்ரீராமர். அவருக்கு ஒரு கைதுக்குங்கள. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் நீ தெரியணும். இந்த காமவல்லிங்கிற ஆவியானவர் எப்போ எதிர்த்து கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னா, இந்த இவங்கிட்ட தான் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த ஆவியால அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் இடிச்சுட்டு இருக்கு. சொல்லுங்களேன். ஹலோ,
வாழ்க்கை வாழ்வேண்டியே எதிரியை வென்றிடுவோம். Praise the Lord. நல்லா நீ கவனிக்கணும், யுத்தம் செய்யணும். கிறிஸ்தவங்க கோயிலுக்கு போனோம், தோத்திரம் பண்ணோம், பாட்டு பாடணும், கையை கட்டணும், ஆடணும்னு வந்தேன்னா உன் கதை அம்போ. அப்ப என்ன பண்ணணும்? நீ உட்கார்ந்து இந்த லட்சுமணனும் இந்த ஸ்ரீராமரும் எப்படி இந்த ஆவியலை அவர்கள் அழித்தார்களோ, மேற்கொண்டார்களோ, தோற்கடித்தார்களோ, இதே போல இந்த உலகத்தில் உள்ள பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. அதனால நீ இப்படி உட்கார்ந்து இந்த பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய, துரத்தக்கூடிய இந்த சக்தியை பெறலன்னா, என்னைக்கு உன் புருஷனுக்குள்ள இந்த இஸ்பிரித்தினுடைய ஆவி இந்த காமவல்லி நுழைந்தாலோ அன்னைக்கு அவன் உனக்கு டாட்டா போட்டு நினைச்சிருவான், இந்த காமவல்லி பெறத்தளவிடுவான். என்னைக்கு உன் பொண்டாட்டி நீ ஜெபம் பண்ணி ஆவிகளை நிரம்பி உன் குடும்பத்தை அன்னை மரியாதை போல இந்த உடலையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் பாதுகாப்புல நீ நினைச்சிருக்கோம்னா வச்சிருக்கணும். ஒரு அழியை சொல்றேன். இல்லைன்னா என்னைக்கு இந்த இஸ்பிளிட் இந்த காமவல்லி இவளை வாரிட்டு போவான்னு நினைச்சியாது தெரியாது. அதனால சும்மா கோயிலுக்கு போன ஒரு மத வழிபாட்டில் மதத்தில் இருக்கிறோம், நான் அந்த மதத்தில் இருக்கிறேன், இந்த மதத்துக்கு என் மதம் பெருசு. உன் மதம் இந்த ஆவியை நினைச்சியாது, உன் மத போதகர் இவங்களை நினைச்சிக்க முடியாது. இதை மேற்கொள்ளன்னு சொன்னா நீ அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே பலனடைந்து நீ ஆவியிலே தான் அந்த ஆவிகளோடு யுத்தம் செய்ய முடியும். கைதிகளை பார்ப்போம். அதனால அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் நினைச்சிட்டாங்கன்னா 14 வருஷம் வனவாசத்துல அவங்க இந்த இல்லற வாழ்க்கை இல்லாமல் இந்த உடலை தேவனுடைய ஆலயமாக பாவித்து ரிஷிகளோடு தன்னுடைய வாழ்க்கையை துறந்து இந்த மாதிரி இந்த உலக பிரகாரமான கேடுகட்ட வாழ்க்கை, ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை, தரங்கட்ட வாழ்க்கை வாழாம அவங்க ரிஷிகள்கிட்ட இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த பாடங்களை கற்றுக்கொண்டார்கள், அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு நான் அதுக்கப்புறம் தான் கேட்டேன், ஆவியானவரே இவங்கெல்லாம் இப்படி ரிஷிகள்கிட்ட உட்கார்ந்து இந்த அஸ்திரங்களெல்லாம் பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், இன்னும் பயங்கரமான இந்த தேவலோக அஸ்திரங்களை வச்சு இவங்க நினைச்சாங்களே, இப்படி இந்த அரக்க சக்திகளை மேற்கொண்டாங்களே. பிசாசுங்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது, தேவனுக்கு ஈக்குவலானவன். அவன் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தெய்வம், அவன் கடவுள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, இந்த உடலுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, மதத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க பூரா யாரை வழிபட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இஸ்பிளித்தை, இந்த உலகத்தின் அதிபதியை 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதில் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுவாரு, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் இந்த ஒளியை, சுவிசேஷத்தினுடைய ஒளியை நம்ம பார்க்க முடியாத ஒளிக்கு, அந்த ஒளியை நம்ம பெற முடியாத ஒளிக்கு இவன் நினைச்சிருக்க நம்ம கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த நிகழ்ச்சி, இந்த தேவசாய நிகழ்ச்சி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதை பார்க்கக்கூடிய அத்தனையுடைய கண்களையும் தருக்கும். கைவிட்டுங்களா, இதுதான் நான் என்னுடைய சவரம். அப்படி இந்த நிகழ்ச்சி கண்ணை திறந்து அப்படின்னா நேற்று முந்தா நாள் இந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார், சில பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தா பாதி ட்ரெஸ் தான் இருக்கும். அப்போ அதை ஒதுக்குவேன், இல்லையே அதை லைக் பண்ணா அவள் அந்த ஆங்கில இருந்த வரைக்கும் அப்படி தான் இருப்பா. ஆனால் இந்த தேவசாயி நிகழ்ச்சி அவளை மாற்றி புனிதமாக்கி என்னுடைய ராட்சியத்தில் சேர்க்கணும், லைக் பண்ணு அப்படின்னாரு. அப்படி நிறைய வேலை செஞ்சுருக்கேன், லைக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா தேவனால் கூடாத காரியம் பாவிகளை ரட்சிக்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மா ஜீவன், அது அவருடைய கைதிகளை பார்ப்போம். இதுக்காக எந்த தியாகத்தையும் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய எல்லா தவறுகளையும் குற்றங்களையும் பொறுத்துக்கிட்டு நீங்க நம்ம பண்றதை பார்த்துக்கிட்டு அதை எதையும் கண்டுக்காம அதுக்கு தண்டனை கொடுக்காம நம்மளை நீங்க என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னா அன்பினால் மன்னித்து நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார், பாதுகாத்து உண்ண உணவு, உடுக்க உடை கொடுத்து, இருக்க இடத்தை கொடுத்து இன்னைக்கு நம்மளை சூப்பராக நல்லா வச்சிருக்காரு. கைத்திட்டீங்க அந்த பரவாயில்ல. அதனால சும்மா கோயிலுக்கு போனேன், சிவகுமார் போனேன், சிவமாலை சொன்னேன், பையில் வாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தன்னா உன் வாழ்க்கை எப்போ என்ன வரும் மாறிட்டு போவோம். நினைச்ச சூறாவளி காற்று, புயல் வந்தது, சுனாமி வந்தது, அந்த பகுதி அழிஞ்சது மாதிரி உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் என்னைக்கு சுனாமி வரும்னு நினைச்சாரு சொல்லுங்களேன். உன் பிள்ளைய இந்த இஸ்பிளித்து, இந்த காமவல்லி எப்போ வாங்கிட்டு போவோன்னு நினைச்சாரு
ஐயோ யாவும் இல்லை இப்படி போயிட்டானே. நீ என்ன பண்ணணும்? இந்த இரத்தத்தை பயன்படுத்தி, இந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, இந்த அதிகாரமுள்ள அந்த ஆயுதங்கள், அஸ்திரங்கள், இதில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், ரட்சிப்பு என்னும் தலை சிரா, நீதி என்னும் மாறு கவசம், உண்மை என்னும் இடைக்கச்சை, விசுவாசம் என்னும் கேடயம், இறை வார்த்தை என்னும் போர்வாள். இதை நீ தரிக்கணும். இந்த வருஷம் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவர் பாதத்தில் உட்காந்துருக்கும்போது சொன்னார், இந்த ஆயுதங்களை பூரா, அஸ்திரங்களை பூரா ஏற்கனவே கொடுத்துருந்தேன், அதை நீ இழந்த, திரும்பவும் இந்த அஸ்திரங்களை நான் உனக்கு தருகிறேன். கைதிட்டுக்கலாம். இப்போ ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கு என்ன செஞ்சேன்னா போனேன். நீங்களே இந்த இது சவுண்டு இதெல்லாம் இருக்க உடனே அந்த ரோட்டில் பிளாட்டில் போய் நடந்துகிட்டே அப்படின்னு பண்ணேன். கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி, ப்ளீஸ் உங்கள் ஹெல்ப் வேணும். இன்றைக்கி பேசக்கூடிய செய்தி ரொம்ப காடான செய்தி, அவங்களுக்கு பிரியமில்லாத செய்தி. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் போய் நான் என்ன செய்ய போகிறேன்னா, எது சந்தோஷம் நினைக்கிறானோ, எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறானோ, இதான் வாழ்க்கை, இதெல்லாம் சொர்க்கம் இருக்குன்னு நினைக்கிறானோ, அதெல்லாம் கை வைக்க போகிறேன், அதை அடித்து உடைக்க போகிறேன், அதை இடித்து தகர்க்க போகிறேன், அதை பிடிங்கி பறிக்க போகிறேன். உங்கள் அபிஷேகம் வேணுங்க ஒரு தேவன் தன்னுடைய ஆவியை கை. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ராங்காக பேசிகிட்டு இருக்கிறேன். தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுதான் உங்களுக்கு ஊறுகாய் மாதிரி. சிலருக்கு ஊறுகாய் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சாப்பாடே என்ன செய்யாது. அது மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இந்த சரீரத்தினுடைய சுகத்திற்காக, இந்த மனதினுடைய விருப்பத்தின், மனங்கிறது கேடு கெட்டதுங்க. அதுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கேவலமானதோ, எது கீழ்த்தரமானதோ, எது தரங்கட்டதோ, அதில் தான் போய் நிற்கும். அதனால தான் இயேசு முதல்ல அங்கே சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள், கடவுளுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை, இந்த இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக, உங்களுடைய காவலராக, உங்களுடைய துணையாளராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். கைதிட்டுக்கலாம். அடுத்து நான் இந்துக்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த நீங்கள் ஸ்ரீராமரை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், நீங்கள் என்ன குலதெய்வத்தை வேணாலும் கும்பிட்டு போங்க. நீங்கள் சுடலையை கும்பிடலாம், எசிக்கு என்னத்தை வேணாலும் கும்பிடு, சாமியாடு. எங்களுக்கு அது கிடைச்சி, சுகம் கிடைச்சி, குழந்தை கிடைச்சி, இல்லை எங்களுக்கு வேற நல்ல காரியங்கள் கிடைச்சி, எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன கிடைக்காது? பாவத்திலிருந்து என்ன கிடைக்காது? சாபத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்காது? இந்த செத்து போன ஆவி உனக்குள்ள உயிர் கிடையாது. இந்த ஆவி உயிர் தள்ளன்னு சொன்னா, இந்த ஆவி தான் மேலே போய் இந்த ஆவி மேலே போக கையை கீழ்ச்சி வாங்க. இதுக்கு தான் ஏன் கிறிஸ்துமஸ், இதுக்கு தான் இயேசு பிறந்தா. அதனால நான் கேட்குறேன், இந்த ஜெப கொடுத்து போகிறவங்க, ஓசை கொண்டு இருக்க போகிறவங்க, ஓசம் பண்ணுறவங்க, உங்கள்கிட்ட கேட்குறேன், நாலு வீட்டில் வந்துட்டா, இந்த சாபத்திலிருந்து வெளியே வந்துட்டியா? இன்னும் எதில் தான் இருக்கிற, சொல்லிட்டு தானே இருக்கிற. ஐயோ முன்னால் குதுவே, ஐயோ முன்னால் குதுவே, அங்கே வலிக்கே, இங்கே வலிக்கே, என் புள்ள அப்படி போயிட்டானே, என் புருஷன் அப்படி போயிட்டானே, ஒரே புலப்பத்தில் தான் இருக்கேன். இந்த கோயிலுக்கு போகிறவங்க, ஜெபம் கொடுத்து போகிறவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஓசம் கொடுத்து போகிறவங்க, ஓசம் பண்ணுறவங்க, கன்வென்ஷன் கொடுத்து போகிறவங்க, எல்லாருமே கேட்டு பாருங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ பிரதர் தாங்க அப்படி இல்லை பிரதர், செம்மனுக்கு பிரதர். நான் சொல்லுவேன், நான் முடிச்சா எனக்கு தான் போவோம், நான் இந்த சாப்பிட்டேன் என் வயிறு தான் நிறையும். அதனால் எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணுன்ட்டாலே எழுதிடுவேன். ஏன்னா நீ யுத்தம் செய்ய வேண்டும். கைதிட்டுகளை பார்ப்போம். நீ ஆவியில் என்ன செய்ய வேண்டும்? பலனடைய. வேற ஒரு இடத்தையும் போக வேண்டாங்க, ஒரு கோயிலுக்கு போக வேண்டாம். காத்தது காலையில் எழுந்து இன்னைக்கு இந்த நாள் வரக்கூடிய சோதனையை, பிசாசை, இந்த கெட்ட எண்ணங்களை, மாம்ச சிந்தையை மேற்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு, சக்தி எனக்கு, ஆகாரத்தை எனக்கு இதை விட்டு ஆண்டாரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் 4 குட்டி ஓடட்டும். அப்போதான் இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். என் பிள்ளை படிச்சதை போகிற என்ன செய்யணும்? அப்படின்னா தானே இன்னும் எப்படி இருக்கலாம் சொல்லுங்களேன். அவளுக்கு இந்த அன்னை மரியாதை போல ஞானத்தையும், நீதியையும், கற்பையும், பரிசுத்தையும், வல்லமையையும் நீர் கொடுத்து அந்த பிள்ளையை வழிநடத்தும் ஆசிரியர். கைத்தறிவா நல்லா தாய் கவர்மெண்ட் டாக்டராக படிக்கணும், என்ஜினியராக படிக்கணும். ஏன்னா சம்பாதிக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்ய போகிற? சம்பாதிக்க, படிங்க, நல்லா நீங்கள் படிக்கணும். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தங்கச்சிமாருக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு
2000 பேர் 3000 பேர் கடைசி இருப்போம்னா நான் இது கொடுத்துருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுத்துருப்பேன். அவ்வளோ பேருக்கு சொல்கிறேன், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்பா, சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், நீ ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அன்னை மரியாதை காட்டியிருக்கிறாங்க. அந்த வழி இந்த இறுதி ஆன்மாவை, உன் மனதை கடவுளுடைய அரியணையாக சிங்காசனமாக மரியாதைக்குள் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். கைவிட்டு இந்த உடலை அவனுடைய ஆலயமாக எரிச்சிருக்கணும். அந்த அருள், அந்த அபிஷேகம், அந்த அருள் எரிச்சிருக்கணும். உடலை எரிச்சிருக்கணும். நிரம்பி ஆராய் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கணும். நீ ஹாப்பியாக இருப்ப, ஆனந்தமாக இருப்ப, நிம்மதியாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப. யாரும் வேண்டாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களிகூருவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களிகூருவேன். போல எனக்கு நிரந்தரமான ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து. கைவிட்டீங்களா? ஒருத்தர் கூட இருப்பாரு. போறையா போ, ஒன்ன வச்சு எனக்கு என்ன கிடையாது. நிறைய குடும்பத்தில் புருஷன் முன்னாடி இருக்கிறேன், ஏய் நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணியப்பா. இந்த இதில் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்று என்னன்னா, இந்த பற்று சார்ந்திருப்பது. சங்கீதம் 91 நினைக்கிறேன், அதில் 14 சொல்லுவார், அவன் என்னை சார்ந்திருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்தில் கைதிட்டங்களா பார்ப்போம். இதுவெல்லாம் அதனால நான் கடவுளோடு இருப்பதற்கு, இந்த ஆன்மா, இந்த உயிர், இந்த ஜீவன் நிலையான வாழ்க்கையை, நிலையானதை அடைகிறதற்கு நான் சார்ந்திருக்க வேண்டியது யாருன்னு சொன்னா, இந்த ஜீவனை தந்தவரை, இந்த உடலை தன் கையினால் உருவாக்கியவரை. அவர் அதைத்தான் பார்க்குறாரு. அன்னை மரியாள் பிறந்ததிலிருந்து அவங்க தாய் கொண்டு கோயில் அடிச்சுக்கிட்டாங்க, காணிக்கையாக அடிச்சுட்டு வந்தாங்க. உண்டியில் நீங்கள் 10 ரூபா 50 ரூபா போடுற மாதிரி அந்த பிள்ளையை கொண்டு அடிச்சு நான் கோயிலை போட்டு வந்தாங்க. அந்த குழந்தையை அந்த அப்பனே பராமரிச்சுட்டு இருக்கிறார். ஏன் நீ போறாரு? ஏமா உனக்கு இந்த பழத்தெல்லாம் கொடுத்தது யாரு? உனக்கு இந்த சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தது யாரு? நான் யாரை சார்ந்திருக்கிறேனோ, யாரை நம்பியிருக்கிறேனோ அவர் கொண்டு வந்து இந்த உணவை கொடுத்தார். திட்ட மாட்டாங்க. இருக்கு குரான், இதில் தான் இருக்கு. இதில் அத்தியாயத்தை நான் சொல்லிடுறேன், நீங்கள் குரான் இருக்கிறவங்க படிச்சுக்கோங்க, மற்றவங்க பார்த்துக்கோங்க. 3வது அத்தியாயம் 45 49 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இருக்கு குரான்ல. இந்த விஷயத்தை அங்கே அந்த ஏழி ஆசாரியை கேட்குறா. அதுக்கப்புறம் தான் அவருக்கே விசுவாசம் வருது. கடவுளை சார்ந்து இருந்தால், கடவுளை நம்பி இருந்தால், கடவுளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தால், தன்னுடைய ஆத்மாவை இறைவனுடைய சிங்காசனமாக ஆக்கி வச்சிருந்தா, இந்த உடல் அவனுடைய கோயிலாக ஆலயமாக வச்சிருந்தா, உனக்கு என்ன வேண்டியதோ, என்ன தேவையோ, நீ எதை உண்ணணுமோ, எதை உடுத்தணுமோ, நீ எப்படி அத்தனை யாரும் செய்யறான்னு சொன்னா, உன்னை படைத்த அந்த பரலோக தகப்பன் செய்கிறார். கைப்பற்றமாக இதை பார்த்துட்டு தான் ஏழி இனிஷன் ஏழியுடைய பொண்டாட்டிக்கு என்ன கிடையாது, குழந்தை கிடையாது, வயசாகி போச்சு. இதை பார்த்துட்டு தான் இந்த பிள்ளைக்கு, இந்த மரியாளுக்கு நீ இவ்வளவு தூரம் இனிஷரா, நீயே கொண்டாந்து உணவு கொடுக்குறேன்னா, நீயே அவள் பசி ஆக்குறேன்னு சொன்னா, நீயே அவளுக்கு எல்லாமா இருக்கிறேன்னு சொன்னா, எனக்கு நீ ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடாதா? நான் உனக்கு ஆசாரி வேலை பண்றேனே, உனக்கு இந்த பலிபீடத்தில் தூபம் காட்டுறேனே, உனக்கு நான் சாம்பிராணி போட்டு இனிஷரன்னு ஆராதனை பண்றேனே, எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கக்கூடாதுங்க போதுதான் அந்த முதிர் வயதான ஏலிக்கு ஆண்டவர் இனிஷரான்னா ஒரு குழந்தையை கொடுக்குறார். அந்த குழந்தை தான் யாருன்னா யோவான் சாமி. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குள்ள இந்த தேவசாய் நிகழ்ச்சி மூலமாக
அப்போ அவங்களுக்கு அதை பண்ணாருன்னா அப்போ எனக்கு இந்த நிச்சயம் வேலை பண்ணுவாரா? உன் வாலிபத்தை உன் கற்பை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு யார் மட்டும் கொடுக்க முடியும்னு சொன்னான்? அந்த தெய்வத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். புருஷனால் கொடுக்க முடியாது, உன்னால் கொடுக்க முடியாது, தாய் தாப்பனால் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், போலீஸால, கோர்ட்டால, நீதிபதியால் யாராலையும் கொடுக்க முடியாது. ஒரு பாதுகாப்பை, பராமரிப்பை இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னா யாருன்னு சொன்னா இந்த இயேசுவானவர். இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம், நெருப்பின் ஞானஸ்நானம் கைவிட்டு நம்ம பார்ப்போம். இதை ஸ்ரீராமர் என்ன சொன்னா, அந்த காலத்திலே இந்த சீதையை இந்த ராவணன் கடத்திட்டு போக போறான், அவன் பரிசுத்தத்தை கெடுக்க போறான், அவன் கருப்பு அழிக்க போறான்னு தெரிஞ்சு அக்னி தேவன் அழைப்பாரு. அக்னி தேவாங்க வாம்பார். அக்னி தேவன் இறங்கி வருவார். என்னப்பா என்னத்துக்கு அழைச்ச, நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கும் போது அவர் சொல்லுவார், சீதையினுடைய பரிசுத்தத்திற்கு கற்புக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது, அழிவு வரப்போகுது. அதனால அக்னி தேவனே உங்கள் நெருப்பினால இவளுடைய கற்பை, இந்த ஆத்மாவை நீர் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இது என்கிட்ட கொடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே சீதையும் ஸ்ரீராம நின்றுட்டு இருப்பாங்க. சீதையினுடைய உடல்ல இருந்து இந்த சோல் ஆன்மா அணிச்சிங்கன்னா பிரிஞ்சு இந்த அக்னியில் வரும். நீ நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம், சீக்கிரம். இது ஆங்கிலவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த நிகழ்ச்சியை என்னை பார்க்க வச்சுட்டு சொல்கிறாரு, கவனிடா அன்னைக்கே அவங்க என்ன பண்ண, நீ அவங்களை இந்துக்காரன், இந்து மதத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிற, இந்துக்கள் அவங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வாழாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவனை சிலை செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சாமி கும்பிட்டு நினைச்சிருக்கிறாங்க, கோயில் கட்டி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த இஸ்பிரித்துக்கு, இந்த சாத்தானுக்கு நினைச்சு அடிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க. கவனிச்சு பாரு, இந்த ஸ்ரீராமர் இந்த சீதை என்ன செய்கிறாருன்னா இவருடைய கற்பை எதை வச்சு காக்குறாருன்னு சொன்னா அக்கினி தேவன். அக்கினி தேவன் பைபிள் என்ன சொல்லுது, நான் பட்சிக்கிற அக்கினி. அவருக்கு ஒரு கைத்தட்டுங்கள் அந்த அக்கினி தேவனுக்கு ஆவியாக. இது எப்போ இந்த சம்பவத்தை ஸ்ரீராமர் வெளிப்படுத்துவார்னா, லங்கையில் அந்த அரக்கனை, அந்த ராவணனை அழிச்சிட்டு சீதையை அழிச்சு கொண்டுட்டு வருவாங்க. சீதையை பல்லக்கில் தூக்கிட்டு வரும்போது லட்சுமணன் சொல்லுவார், லட்சுமணா அக்கினியை நீ வளர்க்கணும், அக்கினியில் சீதை இறங்கி என்ன செய்யணும். இந்த 9 மாதம் அங்கே இருந்தவ ராவணனோட என்ன செஞ்சிருப்பா, ஏதாவது கற்பை கெடுத்து இல்லை அவள் பரிசுத்தத்தை கெடுத்துருப்பா. அதனால் அவள் அக்கினியில் இறங்கணும் போது லட்சுமணன் சண்டைப்போம். அப்போ தான் சொல்லுவார், ஏற்கனவே சீதை அக்கினி தேவன் இருக்காளா, இப்போ அந்த அக்கினி தேவன் இருந்து அக்கினியிலிருந்து அவளை என்ன செய்யணும், திரும்ப இந்த உடலுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கும்போது தெரியாது, சாரிண்ணா நான் தெரியாமல் கோவப்பட்டேன்னு அக்கினியை வளர்ப்பான். சீதையை கொண்டு வரும்போது ஸ்ரீராமர் அவர் நடந்து வரும்போது சொல்லு அக்கினிகளை இறங்குப்பார். அக்கினிகளை இறங்கும்போது தான் அந்த அக்கினி தேவன் திரும்பவும் அந்த ஆன்மாவை இந்த இறைவனுடைய சிங்காசனமாகிய இந்த பலிபீடத்தை யார்கிட்ட ஒப்படைப்பான், நான் திரும்ப இந்த ராமன்ட்ட ஒப்படைப்பான். அதனால இயேசு இன்னைக்கு நமக்கு ஒரு ரகசியத்தை சொன்னார், நான் போகிறேன், மேலே போகிறேன், நான் போய் இந்த தேற்றவாளனை, துணையாளனை, இந்த அக்கினி தேவனை, பரிசுத்த ஆவியை, நெருப்பின் ஞானஸ்நானத்தை நான் உங்களுக்கு தருவேன். சீடத்தை சொன்னார், எரிசலிமிலவே காத்துடா, நீ நான் களை வெட்ட போகிறேன், நான் புல் வெட்ட போகிறேன், நான் மாடு வைக்க போகிறேன், நான் சாணியில போகிறேன், நான் சாணி சமைக்க போகிறேன், நீ செஞ்சுட்டு இருக்க. என்னைக்கு உன் பிள்ளைய, உன் புருஷனை, உன் பொண்டாட்டி இந்த இவன் வாரிட்டு போவாங்க நினைச்சியாது. ஒழுங்கா காலையில் எழும்பி ஆண்டோடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இன்னைக்கு உடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று நீ உட்கார்ந்து தியானத்தில் உட்கார்ந்து அபிஷேகத்தில் நிரம்பலன்னு சொன்னால் இந்த இஸ்பிரித்து, இந்த காமவல்லி அத்தனை பேருடைய குடும்பத்துக்குள்ளே புகுந்து இந்த பரிசுத்தத்தை குலைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஒரு செய்தியை மட்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். இந்த செய்தி என்னவென்றால், நீங்கள் தனித்திருங்கள், பசித்திருங்கள், விழித்திருங்கள், அந்த அபிஷேகத்துக்காக மட்டும் காத்திருந்து உங்கள் அபிஷேகம் எனக்கு வேணும், இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே, துகங்களை உரிக்கட்டும், கட்டுக்களை அறுக்கட்டும், அபிஷேகம் அபிஷேகமே. அக்கினி தேவ அக்கினி, அக்கினி தேவ அக்கினி, இமைகளை சுட்டரிக்கும் அக்கினி, இஸ்பிரித்தை சுட்டரிக்கும் அக்கினி,
படிக்கிற தம்பி மாதிரி சொல்றேன், அழகா இருக்கிறா, கவர்ச்சியா இருக்கிறா, என்ன காதலிக்கிறா, என்ன ரொம்ப நேசிக்கிறா, நான் சொல்லலைன்னா அவன் சாப்பிட மாட்டா, நீ பேசினா தான் சாப்பிடுன்னு நினைச்சிட்டு இருக்கா, அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்ற பாத்தியா? இவ வேற யாரும் அல்ல, நீ நினைக்கிற அந்த பொண்ணு அல்ல, அவளுக்குள்ள இருந்து அவளை இயக்குகிற, அவளை பேச வைக்கிற காம வள்ளி என்பதை நீ தெரிந்து கொள். இதை யார் கண்டுபிடிச்சானா? இந்த லட்சுமணனும் இந்த ஸ்ரீராமனும் கண்டுபிடித்தார்கள். கைத்துக்களை பார்ப்போம். கரைக்கு அவளை பார்த்தா வாங்கி எடுக்குமே, ஆனா அவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி சூப்பரா ஒரு 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 தேர்தல் ஒரு கண்ணி மாதிரி வந்து நிற்பாங்க. எவனும் மயங்குவான். சொல்றாங்க, ஏய் நான் ஆன்மா, நான் இந்த உடலினுடைய காமத்துக்கு அடிமை இருக்கிறவனும் அல்ல, காம உடையவனும் அல்ல. இந்த உடல் தேவனுடைய ஆலயம், இதிலே அந்த பரலோக தேவனுடைய ஐக்கியம் நிறைந்திருக்கிறது. இது உன்னை ஏவிக்கும். கைதுகளை பார்ப்போம், நல்லா கரங்களை பற்றி இது நீ சொல்லணும். சும்மா கோயிலுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், பாட்டு பாடினேன், ஜெபம் பண்ண சொன்னா இது ஈஸியாது. சாமி கும்பிட்டா, சாமியாருனா, தேங்காய் உடைச்சா, சாவா வெட்டினா, ஆட்டை வெட்டினா, மாட்டை வெட்டினா இது ஈஸியாது. வேகாது. உன் குடும்பத்தில் பூரா அந்த எரிசிருக்கு. எல்லா குடும்பத்திலும் நடக்கா இல்லையா? இல்லைம்மா, வீட்டுக்கு கேட்டால் நான் சொல்லக்கூடிய பிரச்சனை அத்தனை பிரச்சனை என்ன செய்யும்? ஆனால் எல்லாரும் மூடி மறைச்சிக்கிட்டு தெரியாத மாதிரி, நல்லா என் குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு நாடகம் நடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லா வீட்லையும் இது நாடகம் இருக்கா இல்லையா? எல்லா அம்மா மார்ட்டையும் அப்பா மார்ட்டையும் நாடகம் இருக்கா இல்லையா? பிள்ளைகள் நான் காலேஜுக்கு போயிட்டு வரோம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். அவங்க எங்கே போயிட்டு வராங்க? ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வராங்க. ஆனால் அவங்க எங்கே என்ன படிச்சுட்டு வராங்க? ஹலோ, இங்கே தான் பிரச்சனை. என் ஃப்ரெண்டு அந்த லெட்டர் பூரா கொளுத்திட்டு அவன் பாட புஸ்தகத்தை படித்து வாழ்க்கையில் என்ன செய்யணும், முன்னேறும், குடும்பத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி அன்றைக்கி முடிவெடுத்ததுனால அவன் தப்புனா. இது மாதிரி படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்து என்ன செய்யுது? எதுக்கு தான் ஆண்டவர் இந்த இதை உனக்கு பேசுகிறதுக்காக தான் இந்த உன்னை ஃப்ரெண்ட்ஸாக கொண்டாந்து அன்றைக்கி நேரத்தில் முந்தான லைக் பண்ணி வச்சாரான்னு எனக்கு தெரியல. சுரண்டையில் ஆர்சி மேல்நிலை பள்ளியில் இருந்து அந்த இது உள்ளே வருது, என் வாட்ஸ்அப்பில் வருது. தட்டினா அவளும் பசங்களும் பிள்ளைங்களும் அப்படியே வரிசையாக வந்துகிட்டே இருக்கு. தட்டிகிட்டே இருக்கிறேன். நைட்டு எத்தனை மணி வரைக்கும்? 12 7:45 நான் ஸ்டார்ட் பண்ணவேன், கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணவேன். 12 வரைக்கும் நான் நினைச்சிட்டேன்னா அதை நினைச்சிருக்கேன், கிளிக் பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவும் யாருன்னு சொன்னால் எல்லாம் இந்து பிள்ளைங்க. அவங்க அதை படம் வச்சுருக்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரி. அது அவங்க தான் பார்க்குற முக்காடு. அவங்க மட்டும்தாங்க என்ன செய்ய முக்காடு போட்டிருக்காங்க. ட்ரெஸ் ஒழுங்காக தன்னுடைய உடலை மூடி மறைத்து, இந்த உடலை அன்னை மரியாதை போல் என்ன செய்யறாங்க. வெளியில் ஒரு ஆணுக்கு தன்னுடைய உருவம் தெரியாமல் மறைச்சிருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அன்னைக்கு இந்த குரானில் இருக்கிற இந்த அன்னை மரியாதையுடைய இதை பார்த்து கரெக்டாக அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போவுமே அவங்கள பார்க்கும்போது சொல்லுவேன், ஆண்டவரே இது அன்னை மரியாதை வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயம் வாழ்ந்து கொள்கிறேன். அதனால் இஸ்லாமிய சகோதரிகள் அவங்க கோயிலுக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஆண்கள் தான் நினைச்சாங்க, பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, வீட்டில் தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் இந்த இயேசுடைய மாசற்ற விளையாடுகள் பெற்ற ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். உன்னை நீதிமானாக்கக்கூடிய பரிசுத்தமாகக்கூடிய ஒரு ரத்தம் உண்டு என்று சொன்னால் குரானில் இருக்குது. அவர் என்ன செய்வார்? பாவிகளை ரட்சிப்பார், பாவத்தை போக்குவார், அவர் அதிகாரம் உள்ளவராக இருப்பார். அவர் எப்படி இருப்பாருங்கிற குரான்லேயே இருக்குது. ஒரே ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது என்னென்னா, அவர் கடவுள் கிடையாது. அவர் என்ன செஞ்சவர்? நபியாக அந்த உலகத்தில் மனுஷனாக பிறகு. ஓகே, உண்மைதான். அவர் அவதாரத்தில் மனுஷன்தான். ஆனால் அவர் தெய்வம். கைது தெய்வம் மனுஷனாக நேசிக்கிறார். உனக்காக, உன் சாபத்தை நீக்குவதற்காக, உன் பாவத்தை போக்குவதற்காக, இந்த செத்து போன ஆன்மாவை ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் அந்த அல்லாவால், அந்த பரமேஸ்வரனால், அந்த ஈஸ்வரனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா, இந்துக்கள் சொல்றது ஈஸ்வரன், நம்ம சொல்றது பரம பிதா, குரான் சொல்றது அல்லாஹ். அந்த 3 பேர் யாரா? அந்த ஒரே இறைவன் தான். ஒன்றான அந்த மெய்தேவன், ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பின அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். ஒரு அழிலே சொல்லுங்கள. ஓம் ஸ்ரீ
தரித்திராய நமக்கு. இதுல என்ன சொல்றான்னா, தரித்திர கோலத்தில் மனித ரூபத்தில் உலகத்தில் வெளிப்பட்ட தேவனை உம்மை போற்றுகிறேன். அப்போ தெய்வம் தான் என்ன செய்யறாருன்னா, தரித்திரனாக மனித ரூபத்துல மனித கோலத்துல இந்த பூமியில வந்து என்ன பிறந்தது யாரு? இன்னைக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து. கைவிட்டுக்கணும், நல்லா கரங்களை கட்டிக்கலாம். இது ஐயா உன் ஸ்லோகம் தான் சொல்றது. இந்துக்களுடைய நீங்க சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்லோகத்துல தான் பேசுறேன், இதை சொல்லிட்டு இருக்கிறேன். தரித்திர கோலத்துல மனுஷனா பிறந்தது யாரு சொல்லுங்களேன், உங்களுக்கு புரிய வைக்க. ஏன்னா நீங்க உங்க கிறிஸ்தவ முறைப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை, குரான் அதான் சொல்லுது. நீ சொல்லக்கூடிய கீதை என்ன சொல்லுது, உன்னுடைய வேதங்களை இதைத்தான் சொல்லுது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல ஓம் ஸ்ரீ விச்சசூல அழுதாய நமக்கு சூலம் போன்ற மரத்தில் சிலுவையில் தொங்கி பலியானவரே உண்மை நினைச்சுக்கிறேன். நீ சொல்ற மந்திரம் அதுதான். அது கீழே அர்த்தம் என்ன சொன்னா, 1 பேதுரு 2:24 அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். மார்க் 15:25 சொல்றாரு, அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாயிருந்தது. கைதிகளமா பாவம் 9 சொல்றாரு பாருங்க. 8வது பாருங்க, ஓம் ஸ்ரீ பஞ்ச காய நமக உடம்பில் 5 காயங்கள் கொண்டவரே உண்மை என்ன செய்கிறேன். இவங்க என்ன சொல்லுவோம் தான் சொல்லுது, நான் பைபிள் அதுல இருந்து தான் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஏசாயா 53:5 சொல்றார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கை அவர் மேல் வந்து விழுந்தது. ஒரு நிலையை சொல்ல மாட்டேன். அதனால இந்த நிகழ்ச்சியில, இந்த தேவசாய நிகழ்ச்சியை ஃபேஸ்புக்கில் எல்லா மதத்தோருக்கும் பார்க்குறேன். நான் என்ன சொல்லணும், இந்த மதமே வேண்டாங்கிறேன். நமக்கு இன்னைக்கு என்ன தேவை? செத்து போன நம்ம ஆவி என்ன செய்யணும், நாம உயிர் பெறணும். நம்ம சாபத்திலிருந்து என்ன செய்யணும், பாவத்திலிருந்து என்ன செய்யணும். இதுக்கு இந்த மதம் எந்த மதமுமே என்ன செய்யாது. இந்த மத போதகா, இப்போ நான் தான் இருக்க போதகர், என்னால் முடியுமா? இந்த இயேசு என்கிற கு என்றால் பாவம், ரு என்றால் அழித்தல். பாவத்தை அழிக்கின்ற குரு யாருன்னு சொன்னா, இயேசு ஒருத்தர் மட்டும்தான். அவர் தான் நம்முடைய குரு. அவர் மட்டும் ஏற்றுக்கொண்டு, அவரை மட்டும் நீ ரட்சகராக ஏற்றுக்கொண்டு டெய்லி நீங்களை வழிநடத்துங்க. வழிநடத்தும் கர்த்தாவே என்று சொல்லி நீ அவரை கூப்பிடும் போது அவர் உன்னை வழிநடத்துவார். உன் வாலிபத்தில் உன்னை வழிநடத்துவார். அன்னை மரியாதை வழிநடத்தி அவருக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, இப்படி இந்த உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு எல்லா பெண்களுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு இன்னைக்கு உயிரோடு உடலோடு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, பரலோகத்தில் அந்த சிங்காசனத்தில் அரியணையில் அமர்ந்து இருக்கிறார்கள். கைதிக்கலாம். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஓம் ஸ்ரீ தியாகேஸ்வராய நமக. அப்படின்னா நான் தம்முடைய உயிரை தியாகம் செய்தவரை உண்மை. யாருக்காக தியாகம் செஞ்சார்? அவருக்காக இல்லை. யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. செத்து போன நம்மளை உயிர்ப்பித்து அந்த பரலோகத்திலே பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டியாக, நீதிமானாக, புனிதராக, நீ ஒரு புனிதியாக உன்னை இந்த உலகத்திலிருந்து இதை பிரித்து பரலோகத்தில் கொண்டு உன்னை உட்கார வைக்கிறது. இந்த பூமியிலே நீ நீதிமானாக, பரிசுத்தவாட்டியாக, கடவுளுடைய தன்மையில், ஆற்றலில், வல்லமையில் நீ வாழும்படி உன்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு சக்தி யார் கொடுக்குறான்னு சொன்னால் இந்த இயேசு கொடுக்குறார். அதனால அடுத்து இதை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கோம். 10 ஓம் ஸ்ரீ மருத்து ஜெயாய நமக மரணத்தை ஜெயமாக வென்றவரை உம்மை போற்றுகிறோம். இயேசு ஒருவர் தான் இந்த மரணத்தை என்ன செஞ்சார். இன்னைக்கு செத்து உயிரோடு 3ஆம் நாள் எழும்பிய ஒரே ஒருத்தர் யார் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு ஒருத்தர் மட்டும்தான். நீங்க சொல்லக்கூடிய தெய்வங்கள், குல தெய்வங்கள், தெய்வீக அவதாரங்கள் அப்படி யாராவது செத்து உயிரோடு இருக்காங்களா? எழுந்திருக்காங்களா? அப்படி யாராவது இருக்காங்களா? என்ன தம்பி, விலங்குதாங்களா? கிடையாது. யாரா? ஒரு கைதிட்டங்களை வருங்க. நல்லா கடவுள். அதனால கேக் வெட்டினோம், காலையில் கோழியை வெட்டினோம், ஆட்டுக்கறி எடுத்தோம், பொரிச்சோம், பொங்கணும், கிறிஸ்துமஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நீ எங்கே போகிற?
எங்கே போகிற? சுடுகாடு தான் போனேன். எங்கே போக முடியாது? உட்காரு, ஆண்டோடைய பாதத்தில் உட்காரு. வெள்ளனைக்காரு வெள்ளனை தர்றது வரைக்கும், பலன் கிடைக்கிற வரைக்கும் நீ ஈஸியாக களை வெட்ட போகிறேன், தண்ணி வைக்க போகிறேன், சங்கர கோயிலுக்கு போகிறேன், எங்கேயும் போகாது. இந்த அன்னை மரியாதை எந்த காலேஜ் போனாங்க? எங்கே போய் படித்தாங்க? உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு, உலகமே தாயாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆண்டவருடைய பாதத்திலே கடவுளுடைய வார்த்தை, கடவுள் என்ன செய்யார்? நான் கற்றுக் கொடுத்தார். இதை செய் மகளே, இதை பேசு மகளே, இதை பாரு மகளே, இதை பாராத மகளே சொல்லி தெய்வம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். பேசலாம். நானே வழி, நானே சத்தியம், நானே